முன்னாடி வந்து இந்த கோயில் உருவான வரலாறு தெரிஞ்சுக்கிங்கம்மா. கிட்டத்தட்ட 1970ல் ஏன் இந்த கோயில் முதல்ல முருகர் சூஸ் பண்ண வச்சிருக்கான்னு ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். 1970ல் பழனிசாமின்னு ஒரு ஐயா, இந்த இடம் அவரோட சொந்தமான இடம். அவரோட கனவுல மயில் வந்திருக்கு. மயில் வந்ததுக்கப்புறம் அவர் திரும்ப எந்த இடத்துல மயில் பார்த்தாரோ அதே இடத்துல ஒரிஜினல் மயிலை இங்கே பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த உத்தரவு தான் இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி முதல்ல ஒரு சின்ன படம் வாங்கி வச்சுருக்காரு. எப்படி வடபழனியில் வந்து முருகப்பெருமான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்கி கோயில் இருக்குல்ல, அந்த எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் வந்து ஒரு சின்ன முருகர் படம் தான். பழனி முருகர் படம் தான் வந்து அமைஞ்சது. அதே மாதிரி இவர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமின்ற ஒரு முருகர் படத்தை வச்சு வழிபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த உத்தரவு இதே இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கணும், ஒரு கல் சிலை. இப்போ நீங்கள் பார்க்குற முருகர் சிலை இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் மயில் நின்றுருக்கு ஒரிஜினலாகவே. அப்போ அவர் உருவாக்கணும்னு சொல்லி மகாபலிபுரத்துலேருந்து இந்த சிற்பம் வடிச்சு எடுத்து வந்து வைக்கிறாரு. 1979ல் கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டார். இந்த இடத்துக்கு கிருபானந்த வாரியார் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. இது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும்.